இல்ல, நாம செய்யறது சரியில்லை. நான் சொல்றத நீ செய்யணும். அரமனசோட எந்த வேலையை செஞ்சாலும் பூரண பலன் கிடைக்காது. எதுக்கு எங்கேயோ பொண்ணை தேடி போகணும்? அவதான் இங்கேயே இருக்கால அஷ்ட லட்சணங்களோட. அவளையே நீ பலி கொடுக்கலாமே. இங்க இருக்காளா? அதுவும் அஷ்ட லட்சணங்களுடைய பலி கன்னிகையா? யார் அது? அஷ்ட லட்சணங்களும் உள்ள அந்த பலி கன்னிகை சுந்தரி, திரிபுர சுந்தரி. ஏன் அப்படி பாக்குற? அஷ்ட லட்சணங்களும் உள்ள திரிபுர சுந்தரியை விடவா ஒரு பொண்ணு வேணும் உனக்கு? விருப்பாட்சா! உன் நாக்க அப்படியே அறுத்தறிஞ்சிருவேன். இன்னொரு தடவை நீ சுந்தரிய பத்தி உன் வாயால பேசக்கூடாது. என்ன நீ? யாரைய பலி கொடுக்கிறதுக்கு பதிலா அந்த சுந்தரிய பலி கொடுத்தா வேலை சுலபமா முடிஞ்சு போயிடும் நினைச்சேன். நான் மறுபடியும் சொல்றேன், சுந்தரிய பத்தி நீ பேசக்கூடாது. அவ என்னுடைய அக்கா பொண்ணு. எங்க அக்கா கிட்ட இருந்து நான் நிறைய வாங்கிட்டேன். அவளுக்கு எதுவும் செய்யல. அப்படி இருக்கும்போது எங்க அக்கா பொண்ணையே பலி கொடுக்கிறதா? போதியா, சும்மா இரு. செய்யறதுல அட்டூழியா, அதுலயும் ஒரு நரபலி வேற கொடுக்கற. இதுல உங்க அக்கா பொண்ணுதான்னு சொன்ன உடனே அவ்வளவு கோவம் வருதா உனக்கு? ஆமா, அவளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை நான் திருப்பி செலுத்தி ஆகணும். இப்ப செய்ய வேண்டிய வேலை மேல கவனம் செலுத்து. இல்லனா ஸ்ரீ சக்கரமும் இருக்காது, நீயும் இருக்க மாட்ட. இங்கேயே பலி பீடத்துல உன்னையே பலி கொடுத்துருவேன். இப்ப சொல்லு, ஸ்ரீ சக்கரம் உனக்கு வேணுமா வேண்டாமா? ஸ்ரீ சக்கரம் எனக்கு வேணும். சரி, இனிமே நான் சுந்தரி பேச்சையே எடுக்கவே மாட்டேன். நான் உன்னை நம்ப மாட்டேன். சுந்தரி பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு நீ நம்புற அம்மனை சாட்சியா வச்சு வாக்கு கொடு. சரி, வாக்கு கொடுக்கறேன். இனிமே நான் சுந்தரிய பலி கொடுக்கணுங்கிற விஷயத்தை பத்தி பேசவே மாட்டேன். நான் இப்ப என்ன பண்ணணும் சொல்லு. உங்க அம்மனை நான் கட்டி போடணும். அதுக்கு எனக்கு உன்னுடைய உதவி வேணும். இப்போ செய்ய வேண்டிய வேலையில மட்டும் கவனம் செலுத்து. சரி, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ. நான் ஒவ்வொன்னா உன்கிட்ட சொல்லிக்கிட்டே வரேன். அதையெல்லாம் நீ ஒவ்வொன்னா செஞ்சுக்கிட்டே போகணும். அந்த சுந்தரிக்காக என் கழுத்தையே நெரிக்கிற அளவுக்கு நீ வந்துட்டேல்ல? அந்த ஸ்ரீ சக்கரம் மட்டும் என் கைக்கு வந்து சேரட்டும். உன்னோட அகங்காரத்தை மண்ணோட மண்ணாக்குறேன். நீ ஐயோ அம்மான அலற அளவுக்கு நான் உன்னை பண்ணல. இந்த சாஸ்திரி அம்மனை ஆராதனை பண்ற விருப்பாட்ச சாஸ்திரியே இல்ல. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல.
அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.